12 மணி நேரத்தில் சாலை நடுவே மின்கம்பம் அகற்றம். அமைச்சர் சி.வே. கணேசனுக்கு பொதுமக்கள் நன்றி. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாப்பொடையூர் கிராமத்தில் சாலையின் நடுவே ஆபத்தாக இருந்த மின்கம்பம் குறித்து பொதுமக்கள் பலமுறை மின்வாரிய அதிகாரிகளிடம் புகார் அளித்திருந்தனர். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் அதிருப்தி அடைந்த பொதுமக்கள் செய்தியாளர்களிடம் தங்களது பிரச்சனையை எடுத்துக் கூறினர். இந்த செய்தி வெளியானதை அடுத்து தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் உடனடியாக அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அதன் பேரில் 12 மணி நேரத்திற்குள் அவசர நடவடிக்கை எடுத்து சாலையின் நடுவே இருந்த 2 மின்கம்பங்களும் அகற்றப்பட்டன. இதனால் பொதுமக்கள் பெரும் நிம்மதி அடைந்தனர். இதையடுத்து பொதுமக்கள் அமைச்சர் சி.வே. கணேசன் அவர்களுக்கும் முன்னாள் சேர்மன் சுகுணா சங்கர் அவர்களுக்கும் தனது நன்றிகளை தெரிவித்தனர். போனா தடை இல்லாதறாங்க அந்தாண்ட போனா தடை இல்லாத சொல்லிட்டு இத ஃபுல்லா ரோடு வந்து வீட்டு முன்னாடி போட்டுறான். இப்படியே சுத்தி போ ஜம்முன்னு போ. கால் வெளிச்சாலி சரி ஒண்ணுல இதுலயும் போட்டு தரேன். அமைச்சிட்டு சொல்றேன் இதுலயும் போட்டு தந்துறேன். இந்த ரோடு இப்ப இந்த பிட்ல இந்த ரோடு வரலையா? நாலு பக்கம் அடுத்த இதுல இந்த ரோடு அமைச்சிட்டு சொல்றேன். லிஸ்ட்ல போட்டு கொடுத்துறேன். இப்ப இதுல போங்க, சிம் ரோட்ல போங்க. நாலு பக்கமும் தடை இல்லன்னா வீடு தானே இது? வீடு. சரி போட்டு கொடுத்துறேன். போட்டு கொடுத்துறேன். சொல்லிட்டீங்களா? அமைச்சர்கிட்ட சொல்லி செஞ்சு கொடுத்துறேன். ஒண்ணு அமைச்சர் அமைச்சர் நீங்க சொன்னீங்கன்னு சொன்னேன். உடனே போயிட்டு கிட்ட நின்று செஞ்சு கொடுத்தாரு. அதே மாதிரி செஞ்சு கொடுத்துட்டேன். சரிதானே? செஞ்சு கொடுக்கலன்னா ஓட்டுன்னு வந்தா சண்டை நடக்கும். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் மாப்பொடையூர் கிராமம் கலைஞர் நகர் ஹாஸ்டல் ரோடு. இதில் ஐயா அமைச்சர் ஐயா இதில் 20 வருஷ காலமாக நாங்கள் போராடிக்கிட்டு இருந்தோம். இந்த கம்பத்தை நவுத்தி கொடுத்ததுக்கு எங்களுக்கு ஒரு நன்றி. அது மட்டுமல்ல, எங்களுக்கு நன்றி அந்த கம்பத்தை மாற்றி கொடுத்து இந்த ரோடு அமைச்சு இந்த பசங்களுக்கு 60 பசங்களுக்கு ஹாஸ்டல் பசங்களுக்கு இந்த ரோடு நடமாடும் வழியில் உழப்படாம நீங்க செஞ்சு கொடுத்தது. நீங்க நீரோடு வாழணும். அதே போல KMT சங்கர் ஐயா அவரும் வந்து பார்த்தாரு. எல்லாரும் உங்களுக்கு இருவரும் மூவரும் நீங்க நன்றியாக நீங்க நல்லா நீரோடு வாழணும். சுகுணா அம்மா அவங்களும் இந்த ரோட்டுக்காக வேண்டி அவங்க வீட்டுக்காரர்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தாங்க. அந்த அம்மாவுக்கும் நன்றி. எங்களுக்கு ரொம்ப அவங்க பிள்ளைங்களும் அவங்க குடும்பத்தாரும் இந்த எலெக்ஷன்ல நிற்கும் போது உங்களுக்கு நல்ல வாக்கு வாங்கி நாங்கள் கொடுக்கும்படியாக நாங்கள் தாய்மோடும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி நன்றி.